எல்லோருக்கும் காலை வணக்கம். சாம் லிஷி வீலாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. ஸோ ஐ விஷ் ஆல் ஆர் சாம் லிஷி சப்ஸ்கிரைபர்ஸ் a very happy ஃபாதர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ரைடுக்கு நம்ம ஈசிஆர் பக்கம் போகாமல் இந்த பக்கம் செங்கல்பட்டு சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சைக்கிள் ரைட் தான். ஸோ கம் கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஓகே கைஸ், let's start chengalpattu ride. All right, மணி 5:40. 5 மணி கிளம்பணும்னு நினச்சேன். டிலேட் பை 40. இது வீலாக் பண்ணுறப்போ ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறது என்ன தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் டேக்ஸ் டைம் கைஸ். All right, feeling good, awesome. So உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்கள் தோள்களிலும் மார்களிலும் சுமக்கும் தந்தையர்களுக்கு இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஒரு அப்பா அப்படின்ற கேரக்டர் வந்து நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லையும் ஸ்பெஷல் தான். இஸ் a very special person. இன்றைக்கி நான் வந்து இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுறேன்னா அதுக்கு ஒற்றை காரணம் என்னுடைய அப்பா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்து சைல்ட்ஹுட்லேயே செட் ஆயிடுச்சு. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர்றப்பே வந்து ஒபிசிட்டி செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உடல் பருமன். ஸோ அந்த ஓரியன்டேஷனையே மாற்றினது வந்து எங்கள் அப்பா தான். So he is the one who encouraged me to go outdoors, play games, be part of adventure trips. ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டேயும் அப்பா வந்து he will take us for an adventure trip. ஏன்னா அந்த ரெண்டாவது சனிக்கிழமை தான் உங்களுக்கு ஹாஃப் டே. அந்த ஹாஃப் டேயும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, எங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அட்வென்ச்சர் ட்ரிப்னா சாதாரணமெல்லாம் கிடையாது. இட் will always be a deep jungle trek. லாங் ட்ரெக் இருக்கும், மவுண்டன் கிளைம்பிங் இருக்கும், காட்டுக்குள்ளே தான். ஸோ இன்றைக்கி வந்து இஃப் ஐ எம் டூயிங் திஸ், அந்த ஓரியன்டேஷனே மாற்றி ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட்டை எனக்கு கொடுத்தது வந்து எங்கள் அப்பா தான். அப்பயே 12 கிலோமீட்டர்ஸ் ஓடுவாங்க. வெரி அட்வென்ச்சரஸ் கை, ரியலி பியூட்டிஃபுல் பர்சன். இன்றைக்கும் at 81 he rides a scooter. ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஹீஸ் ஃபிட், ஹீஸ் ஹெல்த்தி. ஸோ ரியலி பியூட்டிஃபுல் கைஸ். ஓகே கைஸ், தாம்பரம் வந்துட்டோம். இந்த ரோட்டில் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணணுன்னா கொஞ்சம் பழக்கம் வேணும். இது ஈசிஆர் மாதிரி கிடையாது. ஈசிஆரில் வந்து இவ்வளோ கனரக வாகன டிராஃபிக் இருக்காது, பஸ்ஸஸும் லாரிஸும் இருக்காது, கார்ஸ் தான் கொஞ்சம் வரும் ஏர்லி மார்னிங். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து பயங்கரமாக ஹெவி வெஹிக்கிள் டிராஃபிக் இருக்கும். அப்படியே பஸ் ஸ்டாண்டாக கடந்து வருவீங்க. பழவந்தாங்கல், பல்லாவரம், குரோம்பேட், சானிட்டோரியம், அப்புறம் தாம்பரம். பயங்கர ஹெவியாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஓட்டணும். வாவ், சூப்பர் மார்னிங் கைஸ். வெதர் அட்டகாசமாக இருக்குது. 10 மணிக்கு மேலே பீக் ஆகும், பட் ஏர்லி மார்னிங் வெதர் இஸ் பியூட்டிஃபுல். நமக்கு ட்ரெயின் போயிட்டுருக்கு. யா மேன், லெட்ஸ் கோ. இந்த மாதிரி இடத்துல தான் சிங்கிள் ஸ்பீட்னா பயங்கர கஷ்டப்படுவேன். இன்றைக்கி நம்மகிட்ட மல்டி கியர்டு இருக்கிறதுனால கிளைம்பிங் அப் ஹில் has become much easier. பியூட்டிஃபுல் ரோட் கைஸ். நான் முதலே சொன்ன மாதிரி டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
இன்றைக்கி வந்து வீக்கெண்ட், அதனால் கம்மி. வீக் டேஸில் இன்னும் ஜாஸ்தி. பட் இது வந்து ஈஸியாக காட்டிலும் எலவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நிறைய எலவேஷன்ஸ் வருது. சிங்கப்பெருமாள் கோயில் வந்துட்டோம். அடுத்த ஸ்டாப் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான். சூப்பர் பிரைட் கைஸ். ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். another 20 to go before U-turn. Super people enjoying the ride. Almost செங்கல்பட்டு நெருங்கிட்டேன். செங்கல்பட்டு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். அங்கிருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு யூ-டர்ன் எடுக்கணும்னு பிளான். செங்கல்பட்டு டோல் வந்துட்டோம். So we have covered 40. கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸில் வரும். ஒருத்தன் டிக்கெட் போடுறதுக்குள்ள மிச்சம்லாம் என்ன அடி அடிக்கிறான். ஷே. கொல்வலை லேக் வந்துட்டோம். கொல்வலை செங்கல்பட்டு ரீச் பண்ணிட்டோம். கொல்வலை லேக் கைஸ். யா கொல்வலை ரீச் பண்ணியாச்சு. கொல்வலை லேக். ஓகே கைஸ், நம்ம நேராக யூ-டர்ன் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். கொல்லிவலை லேக் சூப்பராக இருக்கு. செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே போனோன்னே அப்படி உள்ளுக்கு போயிடணும். நம்ம அங்கே போல ஸ்ட்ரைட்டாக போகிறோம். பாலார் ரீச் பண்ணிட்டோம். பாலார் முடிஞ்ச உடனே யூ-டர்ன் எடுத்துடலாம் நம்ம மாமந்தூரில். பியூட்டிஃபுல். halfway through guys. Yes, lovely. Enjoying it guys. Superb ride today. Okay guys, U-turn வந்துட்டோம். 50k U-turn. All right guys, செம்ம ரைடு இன்னைக்கு. So far so good. என்ஜாய் பண்ணியாச்சு. Beautiful people. 50k done. 50 more k to go. மலை ஏறியாச்சு. இப்போ மலை இறங்குறோம். வாங்க. Let's enjoy this guys. Let's go for it. There you go. 50k done. தெரியுதா? Check out guys. Beautiful paalar. நம்ம லெஃப்ட்ல இப்போ செமையா இருக்கும் இங்க. பிரிட்ஜ் டவுனு. நல்ல ஸ்பீட் கெயின் பண்ணுறேன். Beautiful. Let's gain. 37 speed. 37. 38. Yeah. Let's gain. அடுத்த எலிவேஷன் வர வரைக்கும் ஸ்பீட் கெயின் பண்ண வேண்டியதான். ஆனால் அந்த ரோட்டில் கேர்ஃபுல்லாக போங்க கைஸ். பயங்கர ஹெவி டிராஃபிக். பி வெரி கேர்ஃபுல். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நிறைய எலிவேஷன்ஸ் கைஸ். எக்கச்சக்க பிரிட்ஜு அண்ட் ஜங்ஷன்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து ஈஸியாக மாதிரிலாம் மெயின்டைன் பண்ண முடியல. ப்ளஸ் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு கிளைம்ப். இட்ஸ் அன் என்டியூரன்ஸ். இப்போ ரெயின் ரைடாக மாறிடுச்சு. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் 65 முடிச்சிருக்கோம். யா மழை. ஓகே
65, another 35 to go. Rain ride ஆக மாறியது Father's Day ride. Super, super. Let's go. Guys, 86 done. இடி மின்னல் பயங்கரமா அடிக்குது. புளிர் அடிக்குதுங்க. ஃபுல்லா சாடல் ரைட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிட்டே வரேன். The last thing you want in a ride is a traffic jam, guys. 10 more kilometers to go. 90 முடிச்சிட்டோம். 90 done. Last 100 meters to go. நம்ம முடிச்சாச்சு. 99.9. Last 100 meters, guys. Wow, what a ride in the rain. Wow. This was one of my toughest but challenging. The 70 to 80 மட்டும் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பாடி அடாப்ட் ஆயிடுச்சு சூப்பரா. Lower gear ratios really helped me to finish this race. 100 guys. 100 done. All right. Super, super, super. Hey guys, we did it. Father's Day ride done and dusted. ஸோ வந்து சேர்றப்போ மழை ப்ளஸ் நம்ம சைக்கிள்லேருந்து ஃபுல்லாக சேர் அடித்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபுல்லாக தலையிலேருந்து பின்னாடி ஃபுல் சேரு அண்ட் ஐ வாஸ் ட்ரென்ச்டு. ஸோ நேராக போய் கேமராலாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு டுக் அ ஷவர் எவ்ரி திங். ஸோ சூப்பர் கைஸ், செம்ம ரைடு. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பைக் ரைடில் வந்து ஒரு 50 வாட்டி இந்த ரோட்டில் நான் போயிருப்பேன். பட் சைக்கிள் ரைடு இதுதான் வெரி வெரி ஃபஸ்ட் டைம். திரும்பவும் ஈஸியாக பண்ண வேண்டாம், மஹாப்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100K பண்ண வேண்டாம், புதுசாக ஒரு ரூட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரூட்டில் போனது. செம்ம அட்வென்ச்சர் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு வந்து இதில் வந்து மஹாப்ஸ் ரைடில் வந்து எவ்வளோ எலிவேஷன்ஸ் வந்துச்சு, அரௌண்ட் 300 மீட்டர் தான் வந்து எலிவேஷனே வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் மட்டும் க்ளோஸ் டு 1 கிலோமீட்டர் கைஸ் இருக்கு பாருங்கள். 954 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் டவுன் ஹில்லும் இருக்குது. பட் 954 மீட்டர்ஸ் மேலே ஏறணும்ல நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் யூ நீட் டு பெடல் அப். ஸோ எலிவேஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஜாலியாக ஒரு 23 to 24 ஆவரேஜ் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு யூ டர்ன் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வரும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நல்ல மழை பிடிக்க ஆரம்பிச்சு, பயங்கர மின்னல் இடின்னு பல நடிக்குது. ஸோ அப்படியே ஓட்டிட்டு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் டோட்டல் ஆவரேஜ் இஸ் 21.6 ஃபார் 101 கிலோமீட்டர்ஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் ரைட். செம்மையாக இருந்துச்சு. அப்பா வாஸ் வெரி ஹாப்பி. ஐ டிட் இட் ஃபார் ஹிம், இன் ஆனர் ஆஃப் ஹிம். அப்பா தான் வந்து எனக்கு இந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட்டையே வந்து எனக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணது. சின்ன வயசுலேருந்து எவ்ரி செகண்ட் சாட்டர்டே எங்களை வந்து ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போவார். சும்மா பிக்னிக்லாம் கிடையாது, காட்டு கூட்டு போகிறது, ட்ரெக் பண்ணுறது, மலை ஏறுறது, இதுதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. அப்பா வந்து ஒரு செம்ம அட்வென்ச்சரிஸ்ட். அவர் புது இடமா தேடி கேட்டு கூப்பிட்டு போவாங்க. மணிக்கணக்கில் நடப்பாங்க. நான்லாம் அப்போ வாணுவேன், ஏன்னா நான் வந்து சைல்டுஹுட் ஒபீஸ். பட் அதுலேருந்து மாற்றத்தை கொண்டு வந்தது அப்பா. ஸோ really beautiful. Spent a beautiful time with Appa today. So had a great time guys. So happy Father's Day. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி வீட்டில் எல்லாம். செலிப்ரேட் ஃபாதர்ஹுட். ஸோ I'll meet you again in the next vlog guys. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, வணக்கம்.